ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்க போகிறோம். ஒரு மகள், சின்ன மகள், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணா, பாட்டி வீட்டில் அந்த பொண்ணு வளர்ந்தா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பன் இல்லை. அதனால் பாட்டி தான் அந்த பொண்ணுக்குரிய எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இந்த மகளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என்னன்னா, தாய் தகப்பன் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த பொண்ணுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கும். இந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, பக்கத்து வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு வருவாள். அப்போ அது மாதிரி போகும்போது அங்கே இருக்கிற அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த தாய் தகப்பன் அந்த பசங்களை பார்க்கும்போது இந்த பொண்ணு பார்த்துட்டு இவளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும், ஏக்கம் வரும். நம்ம தாய் தகப்பன் இருந்தால் நம்மளும் இது மாதிரி பார்த்துருப்பாங்கள்ல. ஒரு ஸ்கூல் கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பார்த்து பண்ணும்போது இந்த பொண்ணுக்கும் அது மாதிரி ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு பர்த்டே. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள், வீட்டில் உட்காந்து அந்த பொண்ணு இதே நம்ம தாய் தகப்பன் இருந்திருந்தா நம்ம பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ அக்கம் பக்கத்தில் எல்லோரும் அது மாதிரி பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் நமக்குன்னு பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப ஃபீலிங்லாம் இருப்பாள். அப்போ அவங்க பாட்டி சொல்லுவாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாப்பா, தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த பொண்ணு தனிமையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக உட்காரும்போது அவள் சொல்லுவாள், அவளுக்கு வாயில் வார்த்தையே வராது. அப்போ அழுதுகிட்டே இருப்பாள் அவங்க தாய் தகப்பனை நினச்சி. அப்போது எனக்கு நீ யாருமே இல்லை ஏசப்பா, என்னை நேசிக்க யாருமே இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது, நீங்கள் தவிர எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தண்ணியே மறந்து அந்த பொண்ணு அழுதுட்டு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரிட்டன் வாய்ஸ் கேட்குமா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உடனே அந்த பொண்ணுக்கு இன்னும் ரொம்ப இதாகிடுவா, சந்தோஷத்தில் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாள். அப்போ ஆண்டவர் சொல்வாராம், உன்னை பெற்ற தாய் தகப்பன் உன் கூட இல்லைனாலும் நித்தியமாக நீ என் கூட தான் இருக்க போகிற. நான் உனக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பேன், கலங்காத மகளே அப்படின்னு சொல்வாராம். பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது. 27வது சங்கீதம் 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஆம் பிரியமானவர்களே, பெற்ற தாய் தகப்பன் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.